உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. நீங்க எப்பவாவது இத பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க தினமும் காலையில வெளியே போகும்போது போடுற அந்த சாதாரண ரப்பர் செருப்புக்கும் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராததற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கேட்க கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். ஒரு செருப்பு எப்படி என் மூளையோட அமைதியை கெடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரெக்ட். ஆனா அதுதான் உண்மை. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பெரிய அளவுல யோசிக்கணும். நீங்க எப்பவாவது ஒரு அமைதியான இடத்துல நின்னு எந்த சத்தமும் இல்லாம இரவு வானத்தை அண்ணாந்து பாத்திருக்கீங்களா? நிச்சயமா. அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பு வரும். அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, இதுல நாம எவ்வளவு சின்னவங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமா. ஆனா அந்த எண்ணத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. எங்கேயோ பல ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அப்படியே ஒரு சின்ன புள்ளியா சுருங்கி உங்க உடம்புக்குள்ளேயே இயங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வாவ்! அது வெறும் கற்பனை இல்ல, அதுதான் பரிணாமத்தோட இயற்கையோட மிகச்சிறந்த வடிவமைப்பு. நம்ம எதை எங்கேயோ வெளியே தேடி அலைஞ்சிட்டு இருக்கோமோ அந்த மாபெரும் சக்திகள் நமக்குள்ளேயே தான் இயங்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. இத கொஞ்சம் விரிவாகவே இன்னைக்கு நாம் அலசுவோம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட மையக்கருத்து இதுதான். பிரபஞ்சத்தை இயக்குற பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதையெல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான். இதுக்காக நாம வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போய் தவமெல்லாம் பண்ண வேண்டாம். மிக சாதாரணமான விஷயங்கள் மூலமா இந்த சக்திகளை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஆமா, குறிப்பா இந்த நவீன யுகத்தோட மிகப்பெரிய வியாதியான மன அழுத்தத்தை எப்படி வெல்வது அப்படிங்கிறது தான் நம்ம மிஷன். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நாம எப்போதெல்லாம் இழக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் பல நோய்களும் வருது. இப்போ எப்போதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க ஒரு வலுவான அடித்தளம் வேணும் இல்லையா? அதனால நம்ம உடலோட அடித்தளமான நிலம் அப்படிங்கிற பூதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. நிலம்தான் நம்ம உடலுக்கான முதல் பேஸ். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. தினமும் காலையில வெறும் கால்ல புல்வெளியிலயோ அல்லது மண்ணிலையோ கொஞ்ச நேரம் நடக்கணுமா. ஒரு நிமிஷம் நான் செருப்பு இல்லாம நடந்தா எப்படி என் ஸ்ட்ரெஸ் குறையும்? நீங்க கேட்கறது நியாயமான சந்தேகம்தான். வெளிப்பார்வைக்கு இது மிக சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால மிகப்பெரிய பயோபிசிக்ஸ் அறிவியல் இருக்கு. கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பாருங்களேன். சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனிதர்கள் தரையில தான் தூங்குனாங்க, வெறும் கால்ல தான் நடந்தாங்க, இல்லனா தோலாலான செருப்புகளை பயன்படுத்தினாங்க. தோல் மின்சாரத்தை கடத்தும். ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை முறைய கவனிச்சு பாருங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயும் ரப்பர் செருப்பு, வெளியே போனா ஷூ, சுத்தி கான்கிரீட் தர அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். ரப்பர் அப்படிங்கிறது ஒரு மின்கடத்தா பொருள், இன்சுலேட்டர். இதனாலேயே அந்த பூமிக்கும் நமக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் தொடர்பே இல்லாம போயிடுச்சு. ஓ, நாம எப்பவுமே ஏதோ ஒரு பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் லேயர் மேலதான் நின்னுட்டு இருக்கோம். ஆனா ஏன் காலுக்கும் பூமிக்கும் தொடர்பு இல்லைன்னா என் உடம்புக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? மிகப்பெரிய நஷ்டம் இருக்கு. நாம நாள் முழுக்க பல வேலைகளை செய்யறோம், ஸ்ட்ரெஸ்ஸை சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம வைஃபை, செல்போன் டவர்னு நிறைய எலக்ட்ரானிக் ரேடியேஷனுக்குள்ள வாழ்றோம் இல்லையா? ஆமா, 24 மணி நேரமும் போன் நம்ம கையிலே தான் இருக்கு. இதனால நம்ம உடம்புல நிறைய பாசிட்டிவ் எலக்ட்ரான்கள், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிக அளவுல உருவாக்கிட்டே இருக்கு. அறிவியல் மொழியில சொல்லணும்னா இது எலக்ட்ரான் குறைபாட்டோட இருக்கிற ஒரு மூலக்கூறு. ஓஹோ, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல என்ன பண்ணும்? இது நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியமான செல்களை தாக்கி எலக்ட்ரான்களை திருட பார்க்கும். இதுதான் உடம்புல வீக்கத்தையும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குது. இப்போ பூமியை கவனிங்க. பூமி நெகட்டிவ் எலக்ட்ரான்களோட ஒரு மாபெரும் பேட்டரி. அட, அப்போ நான் வெறும் கால்ல மண்ணிலோ அல்லது புல்லிலோ நடக்கும்போது அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்கள் என் உடம்புக்குள்ள வருதா? சரியா பிடிச்சீங்க. நீங்க வெறும் கால்ல தரைய தொடும்போது பூமிக்கும் உங்க உடம்புக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் முழுமையடையுது. இததான் கிரவுண்டிங் அல்லது எர்த்திங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதனாலதான் இதை எர்த்திங்னு சொல்றாங்களா? ஆமா, பூமியிலிருந்து முடிவில்லாத அளவுல வர்ற நெகட்டிவ் எலக்ட்ரான்கள் உங்க உடம்புக்குள்ள பாய்ஞ்சு அந்த ஆபத்தான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுது. இந்த பேலன்ஸ் நடக்கும்போது உங்க உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தானாவே குறையுது. ஒரு நிமிஷம், கார்டிசால் இதுதானே நம்மள எப்பவுமே ஒருவித பதற்றத்திலே வச்சிருக்கிற ஹார்மோனா? அதேதான்.
பரிணாம வளர்ச்சியில கார்டிசால் அப்படிங்கிறது ஒரு சிங்கம் நம்மள துரத்தும் போது தப்பிச்சு ஓடுறதுக்காக உடம்புக்கு வர்ற ஒரு தற்காலிக எனர்ஜி. அதான் இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங்னாலே நமக்கு கார்டிசால் ஏறிடுது. டிராஃபிக்ல நின்னாலும் பதற்றம் தான். அதுதான் பிரச்சனை. கார்டிசால் எப்போதுமே உச்சத்துல இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கிரவுண்டிங் பண்ணும்போது இந்த கார்டிசால் லெவல் நார்மலுக்கு வருது. இதனால உங்க இரவு தூக்கம் ரொம்ப ஆழமா இருக்கும். இங்கதான் எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இந்த குறிப்புகள்ல வெறும் கால்ல நடந்தா ஒரு மனிதனுக்கு பொருளாதார வலிமை கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? செருப்பில்லாம நடந்தா பேங்க் பேலன்ஸ் ஏறுமா என்ன? அது எந்த மாயாஜாலமும் கிடையாது. லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. நாம முன்னாடி பேசின மாதிரி நீங்க கிரவுண்டிங் பண்ணும்போது உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது, மூளையோட வீக்கும் குறையுது, தூக்க சீராகுது. மூளைக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்குது. ஆமா, ஒரு மனிதனுக்கு மூளை முழுமையா ரெஸ்ட் எடுத்து எந்த பதற்றமும் இல்லாம இருக்கும்போது அவனோட சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு பிசினஸ்லயோ ஆபீஸ்லயோ பொறுமையா எடுக்கிற முடிவுக்கும் பதற்றத்தில் எடுக்கிற முடிவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாவ்! அதாவது இந்த பொறுமையும் தெளிவான சிந்தனையும் தான் நம்ம பொருளாதார வெற்றிக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. அந்த தெளிவான மனநிலையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறது தான் இந்த நிலம் அப்படிங்கிற பூதம். அருமை. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, குளிர்காலத்துல நாம ஸ்வெட்டர் போட்டுட்டு கதவோட கைப்பிடிய தொடும்போது சுருக்குன்னு ஒரு ஷாக் அடிக்குமே, பாத்திருக்கீங்களா? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்களே. ஆமாமா, ரொம்ப சரியான உதாரணம். நம்ம உடம்புல அந்த அளவுக்கு மின்சாரம் தேங்கி நிக்குது, அது அந்த கைப்பிடி மூலமா வெளியேறுது. அதே போல நம்ம உடம்புல நாள் முழுக்க ரேடியேஷனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் சேர்ற அந்த பாசிட்டிவ் சார்ஜை வெளியேற்றுற ஒரு ரிலீஸ் வால்வு தான் இந்த பூமி. சரியா? மிக ஆழமான உதாரணம். அந்த ரிலீஸ் வால்வை நம்ம பயன்படுத்தாம ரப்பர் செருப்பு போட்டு அடைச்சு வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்ளோ மன உளைச்சல். சரி, உடலோட அடித்தளத்தை செட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம உடம்புல 70% வியாபித்திருக்கிற நீர் அப்படிங்கிற பூதத்துக்கு வருவோம். கண்டிப்பா. நீருக்கு நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. தண்ணீர் குடிக்கும்போது ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு அன்பா பேசிட்டு குடிக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. டாக்டர் மசாரோ எமோட்டோ அப்படிங்கிறவரோட ஆராய்ச்சியை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இத பார்க்கும்போது ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரியோ மூட நம்பிக்கை மாதிரியோ இருக்கே. தண்ணிக்கு காது இருக்கா என்ன? நீங்க கேக்குறது கரெக்ட் தான். டாக்டர் எமோட்டோ தண்ணி கிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லும்போது அது அழகான கிறிஸ்டல்ஸா மாறுதுன்னு, கோபமான வார்த்தைகளுக்கு சிதைஞ்சு போகுதுன்னு சொன்னார். ஆனா அறிவியல் உலகம் இதை ஏத்துக்குச்சா? முழுமையா ஏத்துக்கல. ஏன்னா அந்த ஆய்வுகள் பியர் ரிவ்யூ செய்யப்படல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஆனா நாம் அந்த கிறிஸ்டல் தியரியை ஓரமா வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம உடலோட பயாலஜியை கவனிச்சா இதோட உண்மையான மேஜிக் புரியும். ஓ, அதாவது தண்ணீர்ல மாற்றம் நடக்குதோ இல்லையோ அந்த செயல் நம்ம உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படி? இப்போ உங்க உடம்புல 70% நீர் தான் இருக்கு. நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கும்போதோ பதற்றமா இருக்கும்போதோ உங்க நரம்பு மண்டலம் ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது ஆபத்து அப்படிங்கிற நிலையில இருக்கும். ஓஹோ, மூளை ஏதோ ஆபத்துன்னு நினைச்சிட்டு அலர்ட் ஆயிடுது. ஆமா, அப்போ ரத்த ஓட்டம் வயிற்று பகுதியிலிருந்து கை கால்களுக்கு மாறிடும். அந்த நேரத்துல நீங்க அவசரமா நின்னுட்டே தண்ணி குடிச்சா உங்க செரிமான மண்டலம் அதை சரியா உள்வாங்காது. தண்ணி செல்களுக்குள்ள போகாம நேரா சிறுநீரகத்துக்கு போய் வெளியேறிடும். அடா, தாகத்துக்கு தண்ணி குடிச்சாலும் நான் டென்ஷனா இருந்தா அதை என் உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த தண்ணியை நீங்க கையில எடுத்து ஒரு நிமிஷம் உட்காந்து மூச்சை நிதானப்படுத்தி ஒரு நன்றி உணர்வோடு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மூளை ரிலாக்ஸ் ஆயிடுமா? மாமா, உங்க நரம்பு மண்டலம் உடனே ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற நிலைக்கு மாறிடும். ரத்த ஓட்டம் திரும்பவும் செரிமான உறுப்புகளுக்கு வரும். மூளை எந்த ஆபத்தும் இல்ல, ரிலாக்ஸ் செய் அப்படின்னு உடம்புக்கு சிக்னல் கொடுக்கும். அப்போ இது அந்த தண்ணியில நடக்கிற மாற்றத்தை விட அந்த ஒரு நிமிஷம் நன்றி சொல்றது மூலியமா நம்ம நரம்பு மண்டலத்தை நாமே ஏமாத்தி ரிலாக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயமா? ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த சைக்கலாஜிக்கல் ஆங்கர். அந்த அமைதியான மனநிலையில குடிக்கிற தண்ணி உங்க ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் கொடுக்குது, முழுமையா கிரகிக்கப்படுது. சூப்பர். சரி, நிலத்தை பார்த்தோம், மனசை அமைதிப்படுத்த நீரை பார்த்தோம். ஆனா இந்த உலகத்துல ஜெயிக்க அமைதி மட்டுமே பத்தாது இல்லையா? எப்பவும் அமைதியா இருந்தா சோர்வு வந்துடும். ஒரு வேகம், சுறுசுறுப்பு வேணுமே. அதுக்குதான் நெருப்பு அப்படிங்கிற பூதம் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள நெருப்பு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிகச்சரி, செரிமான நெருப்பு, அதாவது மெட்டபாலிசம் தான் நம்ம உடலோட உள் இயந்திரம். இன்னைக்கு பல பேர் எப்பவும் ஒருவித சோர்வோடையே இருக்காங்க, காலையில எந்திரிக்கவே கஷ்டப்படுறாங்க. ஆமா, எனக்கே சில நாட்கள் அப்படிதான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக், அதாவது சர்க்கேடியன் ரிதம் முரண்பட்டிருக்கிறது தான்.
நம்ம உடம்போட நெருப்பை எப்போ கூட்டணும் எப்போ குறைக்கணும்னு அந்த கடிகாரம் தான் முடிவு பண்ணுது. அப்போ இந்த உள் நெருப்ப எப்படி திரும்ப பிரகாசமா எரிய வைக்கிறது? இதுக்கு மிக முக்கியமான தீர்வு காலை சூரிய ஒளி. காலையில நீங்க எழுந்ததும் வீட்டின் கண்ணாடியை தாண்டி வர்ற வெளிச்சம் இல்ல, நேரடியாக இளம் சூரிய ஒளி உங்க கண்கள் வழியா உள்ள போகணும். ஓ, கண்கள் வழியா ஒளி மூளைக்கு போகணுமா? ஆமா, அந்த ஒளி கண்கள்ல படும்போதுதான் உங்க மூளையில இருக்கிற மாஸ்டர் கடிகாரத்துக்கு பகல் வந்துருச்சு, உடனே சுறுசுறுப்புக்கான கார்டிசால் ஹார்மோனை ரிலீஸ் செய் அப்படிங்கிற சிக்னல் போகுது. அதே நேரம் தூக்கத்தை தர்ற மெலட்டோனின் சுரப்பது நிறுத்தப்படுது. வாவ்! அப்போ காஃபி குடிக்காமலேயே நமக்கு இயற்கையான சுறுசுறுப்பு வந்துரும். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு கேம்ப் ஃபயர் முன்னாடி நாம உட்கார்ந்திருக்கோம்னு வச்சுப்போம். சொல்லுங்க. அந்த நெருப்புல நாம நல்ல காய்ந்த விறகுகளை சரியான இடைவெளியில போட்டா அது பிரகாசமா எரியும். ஆனா ஒரே நேரத்துல நிறைய ஈரமான விறகுகளை மொத்தமா தூக்கி போட்டா என்ன ஆகும்? நெருப்பு அணைஞ்சிடும், புகை மட்டும்தான் வரும், கண்ணை கரிக்கும் இல்லையா? அற்புதமான உதாரணம். அந்த புகை தான் நம்ம உடம்புல ஏற்படுற சோர்வும் மூளை மந்தமா இருக்கிற பிரெயின் ஃபாக் நிலையும். சரியான நேரத்துல நாம சாப்பிடுற உணவும் காலையில படுற சூரிய ஒளியும் அந்த காய்ந்த விறகுகள் மாதிரி. அப்போ ஈர விறகு எது? ராத்திரி லேட்டா போன் பாக்குறதா? ஏண்டிப்பா, ராத்திரி 11 மணிக்கு மொபைல்ல இருந்து வர்ற ப்ளூ லைட்டை மூளைக்கு அனுப்புறது, மூளையை இன்னும் பகல்தான் இருக்குன்னு குழப்புறது, அது ஈர விறகு. நேரங்காலம் இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதும் ஈர விறகு தான். அட, நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஒரு சந்தேகம், சில நேரம் அந்த நெருப்பு அளவுக்கு அதிகமா எரியும். அதாவது நமக்கு கோபமோ பதற்றமோ வரும். அதை கட்டுப்படுத்த காற்று வேணுமே. சரியா கேட்டீங்க, அதுதான் சுவாசம். நம்ம குறிப்புகள்ல அடுத்து இருக்கிறது காற்று தான். நம்ம பிறந்ததிலிருந்து 24 மணி நேரமும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா தினமும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூச்சு ஆழமா கவனிக்கிறது அப்படி என்ன மேஜிக்க பண்ணிடும்? உதாரணத்துக்கு, என் பாஸ பார்த்தா எனக்கு பயம் வருது. சும்மா மூச்சு விட்டு அந்த பயம் போயிடுமா? இது எல்லோருக்குமே வர்ற கேள்விதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எப்போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கீங்களோ அப்போ உங்க சுவாசம் எப்படி இருக்கும்? என் நெஞ்சு படபடக்கும், ஒரு மாதிரி ரொம்ப வேகமா மேலோட்டமா நெஞ்சுக்குள்ளேயே சுருங்கி மூச்சு விடுவேன். மூச்சு வயிறு வரைக்கும் போகாது. அதுதான் இயற்கையோட அலாரம் சிஸ்டம். நீங்க இப்படி மேலோட்டமா மூச்சு விடும்போது உடம்புல இருந்து மூளைக்கு போற வேகஸ் நரம்பு மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. பாஸ் கூப்பிடுறான்னு அது அனுப்பாது. பின்ன என்னன்னு நினைப்போம்? ஏதோ பெரிய ஆபத்து வந்துருச்சு, ஒரு சிங்கம் நம்மள துரத்துது, அதனாலதான் இவன் வேகமா மூச்சு விடுறான் அப்படிங்கிற அலாரத்தை மூளைக்கு கொடுக்கும். இத புரிஞ்சுக்கிற மூளை உடனே உங்களை ஓட வைக்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் அட்ரினலினையும் வெளியிடும். அப்போ எனக்கு இருக்கிற பயம் என் மூச்சை பாதிக்குது. அந்த மேலோட்டமான மூச்சு வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு போய் மறுபடியும் என் பயத்தை அதிகப்படுத்துது. இது ஒரு லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கே. ஆமா, இந்த சைக்கிளை எப்படி உடைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நம்ம மூளையை ஹேக் பண்ண போறோம். மூளையை ஹேக் பண்றதா? அது எப்படி? உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க மேனுவலா உங்க மூச்சை ரொம்ப ஆழமா வயிற்று பகுதியிலிருந்து மெதுவா எடுத்து வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வேகஸ் நரம்பு மூளைக்கு வேற ஒரு சிக்னல் அனுப்பும். ஓ, சிங்கம் துரத்தல அப்படின்னு சொல்லுமா? எக்ஸாக்ட்லி. வெளியே சிங்கம் துரத்துனா இவனால இவ்ளோ மெதுவா மூச்சு விட முடியாது, இவன் ரொம்ப நிதானமா மூச்சு விடுறான் அப்படின்னா எந்த ஆபத்தும் இல்ல, நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு மூளை நம்பிடும். வாவ்! நாமே ஒரு பொய்யான ஆனா பாசிட்டிவான சிக்னல் அனுப்பி மூளையை ஏமாத்துறோம். ஆமா, மூளை அதை நம்பினோண்டன அசடைல் கோலின் அப்படிங்கிற ரசாயனத்தை வெளியிட்டு இதய துடிப்பை குறைச்சிடும். பதற்றம் தானா குறையும். அதனாலதான் மூச்சு அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தோட ஒரு ஸ்டீரிங் வீல்னு சொல்றாங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நம்ம உடம்ப நிலத்தால சார்ஜ் பண்ணிட்டோம், நீரால அமைதிப்படுத்திட்டோம், நெருப்பால சுறுசுறுப்பை கொண்டு வந்தோம், காற்றால பயத்தை நீக்கிட்டோம். ஆனா இந்த 4 பூதங்களும் இயங்குறதுக்கு ஒரு வெற்றிடம் வேணுமே. அந்த வெற்றிடம்தான் பிரபஞ்சத்தோட 5வது மற்றும் உச்சகட்ட பூதமான ஆகாயம். ஆகாயம் அப்படிங்கிறது சும்மா ஒரு அறையில தியானம் பண்றது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள ஒரு ஸ்பேஸ உருவாக்குறது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிற மூளையால் எப்படி சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு எப்பவும் கையில மொபைல் இருக்கு, நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, மனசு எப்பவும் குப்பையா நிரம்பி வழியுதே. அதுதான் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம மூளையோட மென்டல் பேண்ட்வித் முழுக்க குப்பைகளால நிரம்பி இருக்கு. இயற்கையோட முக்கியமான விதி என்னன்னா, எங்க வெற்றிடம் இருக்கோ அதை நிரப்ப பிரபஞ்ச சக்தி ஓடி வரும். அதாவது நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத டிஜிட்டல் ரீல்ஸும் கவலைகளும் இருந்தா புதுசா ஒரு ஐடியா உள்ள வர இடமே இருக்காதுன்னு சொல்றீங்க.
அந்த டிஜிட்டல் குப்பைகளை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அமைதியான மௌனத்தை நாம உருவாக்கும் போதுதான் நீங்க பல மாசமா தேடிட்டு இருந்த ஒரு சிக்கலான கேள்விக்கான விடையோ ஐடியாவோ உள்ளுணர்வா கிடைக்கும். நீங்க எதையும் தேட வேண்டாம். வெற்றிடத்தை உருவாக்குனா ஐடியா உங்களை தேடி வரும். இத நான் இப்படி பாக்குறேன். ரொம்ப சத்தம் நிறைஞ்ச ஒரு பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அந்த இரைச்சல்ல உங்க நண்பர் ஒரு ரகசியம் சொன்னா காதுல விழுமா? விழாது. கண்டிப்பா கேட்காது. ஆனா அந்த இரைச்சலுக்கு நடுவுல ஒரு சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட கண்ணாடி அறை இருக்கு. நீங்க அதுக்குள்ள போனா வெளியே நடக்கிற ஆட்டமெல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனா சத்தம் கேட்காது. அந்த அமைதியில நண்பர் சொல்றது தெளிவா கேட்கும். மொபைல ஓரமா வச்சுட்டு நாம மனசுக்குள்ள உருவாக்குற அந்த கண்ணாடி அறை தான் ஆகாயம், சரியா? மிக அருமையான கச்சிதமான உதாரணம். அந்த சவுண்ட் ப்ரூஃப் அறையை நீங்க உருவாக்கும் போதுதான் உங்க உள்ளுணர்வு உங்ககிட்ட நேரடியாக பேசும். புது சிந்தனைகளுக்கும் வெற்றிக்கும் அதுதான் திறவுகோல். இந்த ஆழமான அலசல்ல நாம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. காலை சூரிய ஒளியில வெறும் கால்ல நடக்கிறது, நிதானமா மூச்சு விட்டு நன்றி உணர்வோட தண்ணீர் குடிக்கிறது, கொஞ்ச நேரம் டிஜிட்டல் உலக விட்டு மௌனமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் நாம ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். மிக துல்லியமா இணைச்சிட்டீங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது நீங்க இயற்கையோட இணைந்து செயல்படுறீங்க. நரம்பு மண்டலம் அமைதியாகுது, மன அழுத்தம் உங்களை விட்டு தானாகவே விலகிடும். இந்த உரையாடலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். உங்க உடம்புல இப்போ இருக்கிற இந்த நீர், நீங்க சுவாசிக்கிற காற்று, செரிமான நெருப்பு, இது எதுவுமே உங்களுடையது இல்ல. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சு சிதறிய ஒரு நட்சத்திரத்தோட துகள்கள் தான் இன்னைக்கு உங்க உடலா இருக்கு. ஆமா, நீங்க இயற்கையிலிருந்து பிரிந்த ஒரு தனியாள் கிடையாது. இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன வடிவம்தான் மனித உடல். அதனால உங்க உடம்புல இருக்கிற இந்த ஐம்பூதங்களும் என்றோ ஒரு நாள் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தோட முழுமையா கலக்கத்தான் போகுது. அந்த தருணம், அது ஒரு முடிவா அல்லது பிரபஞ்சத்தோட புதிய தொடக்கமா? உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற பிரபஞ்ச நட்சத்திர துகள்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடை பெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள்.